கல்பனா ராகவேந்திரா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி, அந்த கல்யாணம் வந்து செட் ஆகாத நிலையில, கணவன பிரிஞ்சு நிஜாம்பேட்ல வந்து ஒரு வீடு எடுத்து அவங்க வந்து தங்கி இருந்ததா சொல்றாங்க. இந்த நிலையில வந்து அ அந்த ஃப்ளாட்ல இருக்கவங்க கூடியவங்க எல்லாருமே வந்து அப்பப்போ வந்து மீட்டிங் போடுறதா சொல்றாங்க. ஃப்ளாட்மேட்ஸ்லாம் சேர்ந்து. அதுக்காக வந்து கல்பனா அவர்கள வந்து 2, 3 நாளா தொடர்பு கொண்டிருக்காங்க. பட் அந்த வீட்ல யாருமே இல்ல. ஏன்னா லாக் ஆயே இருந்திருக்குன்னு அவங்களும் போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா 3 நாள் ஆயும் தொடர்ந்து வந்து இந்த மாரி கல்பனா வீட்ல இல்லாம இருந்ததே இல்ல. ஒருவேளை ஏதாவது அவங்களுக்கு ஆயிருக்குமோன்ற சந்தேகத்துல வந்து, அவங்களுடைய கணவருக்கு கால் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க கணவர் வந்து சென்னையில இருந்திருக்காங்க. அ அவர் வந்து தொடர்பு கொண்டும் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே நிஜாம்பேட் காவல் நிலையத்தில புகார் அளிக்கப்படுது. போலீஸ்காரங்கலாம் வராங்க. வந்த உடனே வீட்ட ஆக்ரோஷமா உடைக்கிற காட்சிகள்லாம் வெளியாகியிருக்கு. வெளியாகி உள்ள போய் பார்த்தோம்னா, கல்பனா அவர்கள் வந்து அவங்களுடைய பெட்ல வந்து குறிப்பா சொல்லணும்னா, அ அவ்வளவு மயங்கிய நிலையில அ 3 நாளா அவங்க வந்து படுத்திருந்திருக்காங்க, மயக்க நிலையிலே. அதுக்கப்புறம் அங்க செக் பண்ணதுல, கல்பனா அவர்களுடைய கைக்கு பக்கத்திலேயே வந்து சில டேப்லெட்ஸும் விழுந்திருக்கு. இதனால வந்து போலீஸ்காரங்க ரொம்ப சந்தேகப்பட்டு, உடனே வந்து கல்பனா அவர்கள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு தீவிர சிகிச்சை வென்டிலேட்டர்ல வச்சு குடுத்துருக்காங்க. அவங்களும் சிகிச்சை பெற்று வராங்க.